வெல்கம் டு ஆர்எஸ்ஆர் ஈஸி லேர்னிங் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம யூனிட் 10ல எஸ்ட்ரி கோலரிஜோட பயோகிராஃபியா லிட்டரரி பத்தி பார்க்கலாம். வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் இஸ் எ டேர்ம் காயின்ட் பை எஸ்டி கோலரிஜ். ஸோ இந்த டேர்ம் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த இமேஜஸ் பாருங்க. ஸோ இந்த மூவிஸ் அவெஞ்சர்ஸ், ஹாரி பாட்டர், ஸோ இதோட டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ஆர்வத்தை தூண்டுற மாதிரியும் ரொம்ப ரியலிஸ்டிக்காவும் படம் எடுத்திருப்பாங்க. ஸோ அதனால ஆஸ் அ ஆடியன்ஸா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இன்டென்ஷனலா நம்மளுடைய கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, ஏன்னா நமக்கு தெரியும் இது வந்து வெரி அன்ரியல், அப்புறம் ரியாலிட்டியில இம்பாசிபிள் அப்படின்னு தெரியும் இல்லைங்களா. ஆனா கிரியேட்டரோட ஒர்க் வந்து அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. அதனால ஆடியன்ஸ் வந்து வில்லிங்கா இன்டென்ஷனலா என்ன பண்றாங்க, லாஜிக் ரியாலிட்டி எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு தே ஆர் என்ஜாயிங் த மூவி. இதான் வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃப் அப்படின்னு கோல்ரிட்ஜ் சொல்லியிருக்காரு. பயோகிராஃபியா லிட்ரரியாவோட ஃபுல் புக் நேம் பாருங்க, பயோகிராபிக்கல் ஸ்கெச்சஸ் ஆஃப் மை லிட்ரரி லைஃப் அண்ட் ஒப்பீனியன்ஸ். Chapter 14 is the origin of the famous critical concept of the willing suspension of disbelief. ஸோ சாப்டர் 14ல தான் கோல்ரிட்ஜ் வந்து அவருடைய ஃபேமஸ் கிரிட்டிக்கல் கான்செப்டான வில்லிங் சஸ்பென்ஷன் ஆஃப் டிஸ்பிலீஃபை இன்ட்ரடியூஸ் பண்றாரு. When was Biographia Literaria published? It was published in 2 volumes in 1817. How many chapters does Biographia Literaria contains? 24 chapters. Coleridge begins chapter 14 by talking about a discussion that he had with Wordsworth. What did they discuss about? They discuss about 2 cardinal points of poetry. ஸோ சாப்டர் 14 வந்து கோல்ரிட்ஜ் வந்து எப்படி பிகின் பண்றாரு அப்படின்னா, அவரும் வேர்ட்ஸ்வர்த்தும் 2 கார்டினல் பாயிண்ட்ஸ் ஆஃப் போயட்ரி பத்தி டிஸ்கஸ் பண்ணதை சொல்லி தான் சாப்டர் 14 ஸ்டார்ட் பண்றாரு. வாட் ஆர் த 2 கார்டினல் பாயிண்ட்ஸ் ஆஃப் போயட்ரி? ஒன் இஸ் நேச்சர் அண்ட் அதர் இஸ் இமேஜினேஷன். த பவர் ஆஃப் எக்ஸைட்டிங் த சிம்பத்தி ஆஃப் த ரீடர் பை அ ஃபெய்த்ஃபுல் அட்ஹியரன்ஸ் டு த ட்ரூத் ஆஃப் நேச்சர். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டினல் பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சர் வந்து, அதாவது ட்ரூத் ஆஃப் நேச்சர் வந்து சுப்பீரியரா இருக்கும். செகண்ட் கார்டினல் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா த பவர் ஆஃப் கிவிங் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் நாவல்டி பை மாடிஃபையிங் வித் த கலர்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். அதாவது போயட்ரி கூட இமேஜினேஷன் ஆட் பண்ணும் போது ஆர்டினரி அண்ட் ஃபெமிலியர் திங்ஸ் கூட நியூவா தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் கார்டினல் பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணி வேர்ட்ஸ்வர்த் போயம் எழுதுவார். செகண்ட் கார்டினல் பாயிண்ட்டை சப்போர்ட் பண்ணி கோல்ரிட்ஜ் வந்து போயம் எழுதுவார். சரிங்களா. ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், வேர்ட்ஸ்வர்த் வந்து நேச்சர் போயட், அப்போ எஸ்டி கோல்ரிட்ஜ் வந்து இமேஜினேஷன் அண்ட் சூப்பர் நேச்சுரல் பேஸ்ட் போயட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. த ஐடியா இன் லிரிக்கல் பேலட்ஸ் வாஸ் டு கிரியேட் 2 sets of poems. So lyrical ballads is a collection of poems by William Wordsworth and Samuel Taylor Coleridge, first published in 1798. So what are the 2 sets of poems nu parunga. First set of poem to give importance to nature. Second set of poem to give importance to supernatural and imagination. Who decided to write poetry dealing with the theme of first cardinal point, that is nature? Answer: Wordsworth. Who would write about the beauty in ordinary, defamiliarizing the familiar? Wordsworth. Sometimes nature combines both with the help of light and shade from the sun or moon. Along with nature, the poem also planned to stress ordinary life in the villages. So first cardinal point அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா it says about nature and ordinary life in the village. Who was supposed to draft poems that celebrated the supernatural and imagination? Coleridge. In the second type of poetry, the incidents and agents were to be supernatural.
ஸோ சூப்பர் நேச்சுரல் அப்படின்னா இயற்கைக்கு அப்பாற்பட்டது. With the help of imagination, the natural will be dealt supernaturally by the poet. ஸோ நேச்சுரலை வந்து கற்பனையோட சேரும்போது அது வந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயமா போயட் வந்து கொடுக்குறாரு. அதை எப்படி ரீடர் வந்து காம்ப்ரிஹெண்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்து ரீடர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the reader will comprehend it with willing suspension of disbelief. அதாவது ஒரு போயட்டால படைக்கப்பட்ட ஒர்க் வந்து ரொம்ப அபாரமா சுப்பீரியரா இருக்கும்போது கண்டிப்பா ரீடர்ஸ் வந்து அவங்களுடைய லாஜிக்கையும் ரியாலிட்டியும் முன்வந்து அதை வந்து ஒதுக்கி வச்சுட்டு போயமை வந்து போயமா பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க அப்படிங்கிறதா கோலரிட்ஜோட ஒப்பீனியன். ஸோ willing suspension of disbelief for the moment constitutes poetic faith. What are the poems written by Coleridge? The Ancient Mariner, The Dark Lady, and Christabel. ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா The Son of the Pixies, 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 Line on an Autumn Evening, Ode to France, Frost at Midnight, Kubla Khan, Ode to Dejection, Love and Hope. இந்த மாதிரி நிறைய போயம்ஸ் எழுதியிருக்காரு. Who had more success and wrote much more poems based on ordinary life and nature? Answer, Wordsworth. In the preface to the second edition, Wordsworth asserted that poetry should contain language of real life. From which preface that the controversies surrounding lyrical ballads arose. From preface to the second edition. ஸோ லிரிக்கல் பேலட்ஸில் எழுதின ப்ரிஃபேஸ், அதாவது செகண்ட் எடிஷனுக்கான ப்ரிஃபேஸில் வந்து வேர்ட்ஸ்வர்த் சொன்ன பாயிண்ட்க்கு வந்து கோல்ரிட்ஜ் வந்து சில எதிர்ப்புகள் தெரிவிக்கிறாரு. கோல்ரிட்ஜ் didn't agree with Wordsworth's view on dash. Answer, poetic diction. Coleridge believes that poetry and prose are composed of same elements. ஸோ சாப்டர் 14ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா difference between prose and poetry by Coleridge. ஸோ போயட்ரிக்கும் ப்ரோஸ்க்குமான டிஃப்ரென்ஸ் சொல்றதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்னா, ரெண்டுலையுமே எலமெண்ட்ஸ் வந்து சேம் தான். அப்ப எது வந்து அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the combination of these elements and objects aimed. அதாவது composition and object aimed are what makes poetry different from prose. Which is the immediate object of poetry according to Coleridge? Option A, pleasure and not truth. Option B, pleasure and truth. Answer A, pleasure and not truth. What is the purpose of poetry according to Coleridge? To give pleasure. What is the purpose of prose according to Coleridge? To give pleasure and truth. சரிங்களா? ஸோ எய்ம், போயட்ரியோட எய்ம் வந்து டு கிவ் ப்ளஷர், ப்ரோஸோட எய்ம் வந்து ப்ளஷர் ஆஸ் வெல் அஸ் ட்ரூத். விச் பார்ட் ஆஃப் போயட்ரி ஷுட் கிவ் ப்ளஷர் டு ரீடர்ஸ்? ஆப்ஷன் ஏ, ஹோல் பார்ட். பி, ஈச் பார்ட். சி, ஹோல் பார்ட் ஆஸ் வெல் அஸ் ஈச் பார்ட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். அதாவது த ஜேர்னி ஆஃப் ரீடிங் போயட்ரி மஸ்ட் கிவ் ப்ளஷர். எண்டு மட்டும் கிடையாது, ஓகேங்களா? ஒவ்வொரு பார்ட்டுமே வந்துட்டு இட் ஷுட் கிவ் ப்ளஷர் அப்படிங்கிறது கோல்ரிட்ஜோட வியூ. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் போயட்ரி அக்கார்டிங் டு வேர்ட்ஸ்வர்த்? டு ஸ்ப்ரெட் ஹியூமனிடேரியன் வேல்யூஸ். இன் ஆர்டர் டு டிசர்வ் த நேம் போயம், which part of the composition must harmonize with the wholeness of the composition? Option A, meter and rhyme. B, diction and theme. C, all the above. Answer, all the above. What is the name given to the poem in which the rhyme and the meter bear an organic relation to the total work? The legitimate poem. ஸோ சாப்டர் 14ஓட லாஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இட் டீல்ஸ் வித் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போயம் அண்ட் போயட்ரி. அக்கார்டிங் டு கோல்ரிட்ஜ், விச் மே எக்ஸிஸ்ட் வித்தவுட் மீட்டர்
and even without the contradistinguishing objects of a poem. Poetry of the highest kind. ஸோ இந்த லாஸ்ட் செக்ஷன்ல கோலரிட்ஜ் வந்து போயட்ரியை டிஃபைன் பண்றதுக்கு பதிலாக போயட்டை பத்தியும் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இமேஜினேஷனை பத்தியும் சொல்லியிருப்பாரு. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் பாருங்க. டேஸ் இஸ் ஏபிள் டு சஸ்டெயின் அண்ட் மாடிஃபை இமேஜஸ், தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். Poetic genius. Who is able to bring the whole soul of man into activity? A poet. Using what the poet brings unity by fusing and blending elements of the poem. Imagination. Das is able to reconcile opposite or discordant qualities like sameness and difference, general and concrete, idea and image, etc., all of which are essential in poetry. Imagination. ஸோ போயட் பத்தியும் இமேஜினேஷன் பத்தியும் டிஸ்கிரைப் பண்ணிட்டு, according to Coleridge, poetry an activity of the poet's mind, poem verbal expression of that activity. ஸோ டேவிட் டேச்சஸ் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, A Critical History of English Literature ஆத்தர் டேவிட் டேச்சஸ். கோலரிட்ஜை பொறுத்த வரைக்கும் போயட்ரி அப்படிங்கிறது வைடர் கேட்டகரி. அதாவது it can be engaged by painters, philosopher or scientist. போயட்ரி அப்படிங்கிறது அவங்களோட ஒர்க்கையும் கொண்டு வரலாம். வெறுமனே லாங்குவேஜ், who employ metrical language அவங்களுக்கு மட்டும் பொதுவானது கிடையாது. It is for all the creators அப்படிங்கிறது கோலரிட்ஜோட கருத்து அப்படின்னு டேவிட் டேச்சஸ் சொல்றாரு. Das is basically an activity of imagination, poetic activity, which is the most important aspect of poetry for Coleridge, which can be achieved only through the power of imagination. Organic unity. Thank you. All the best. Coleridge divides mind into two labels, imagination and fancy. So, கோலரிட்ஜுக்கு முன்னாடி வரைக்கும் கிரிட்டிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜினேஷனும் ஃபேன்சிக்கும் சேம் டெஃபினேஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இவர் வந்து அது ரெண்டும் வேற வேற அப்படிங்கிற மாதிரி டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. By which words Coleridge describe about the thinking process of the mind? By the words imagination and fancy. ஸோ கோலரிட்ஜ் வந்து இமேஜினேஷனை பிரைமரி இமேஜினேஷன், செகண்டரி இமேஜினேஷன் அப்படின்னு டிவைட் பண்ணுறாரு. பிரைமரி இமேஜினேஷன், இந்த ஹிண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் வந்தது அப்படின்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு பிரைமரி இமேஜினேஷனாக தான் இருக்கும். ஸோ நெசசரி இமேஜினேஷன், விச் இஸ் நெசசரி இமேஜினேஷன் அக்கார்டிங் டு எஸ்டி கோலரிட்ஜ் அப்படின்னு கொஸ்டின் இருந்துச்சுன்னா ஆன்சர் வந்து பிரைமரி இமேஜினேஷன். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, பவர் ஆஃப் ரிசீவிங் இம்ப்ரெஷன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் வேர்ல்ட் த்ரூ சென்சஸ். ஸோ பிரைமரி இமேஜினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சென்ஸ் ஆர்கன்ஸ் மூலமா நமக்கு எக்ஸ்டர்னல் வேர்ல்டுலேருந்து கிடைக்கக்கூடிய எல்லா இம்ப்ரெஷனுமே வந்து பிரைமரி இமேஜினேஷன் தான். லிவிங் பவர், பிரைம் ஏஜென்ட், யூனிவர்சல். ஸோ இந்த வேர்ட்லாம் நீங்கள் கொஸ்டினில் கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஆன்சர் வந்து பிரைமரி இமேஜினேஷன். விச் இமேஜினேஷன் இஸ் பொசஸ்ட் பை ஆல்? அண்ட் பிரைமரி இமேஜினேஷன் இஸ் அன் இன்வாலண்டரி ஆக்ட் ஆஃப் மைண்ட். இன்வாலண்டரி, அனிச்சை செயல் சொல்லலாம், தானாகவே நடக்கும். நம்ம வந்து அதுக்கோசரம் எதுவும் ஸ்ட்ரெயின்லாம் பண்ண தேவையில்லை. அந்த இமேஜினேஷன் எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கு. அண்ட் இட் இஸ் அன் இன்வாலண்டரி ஆக்ட். ஸோ விச் இமேஜினேஷன் இஸ் சுப்பீரியர் அக்கார்டிங் டு கோலரிட்ஜ்? ஆன்சர் வந்து செகண்டரி இமேஜினேஷன். செகண்டரி இமேஜினேஷன், ஆக்ட் ஆஃப் கான்சியஸ் வில் தட் இஸ் பெக்யூலியர் டு ஆர்டிஸ்ட். ஸோ கொஸ்டின்ல ஆர்டிஸ்ட், ஆர்டிஸ்டிக் ஜீனியஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஆன்சர் வந்து செகண்டரி இமேஜினேஷன். ஸோ இந்த இமேஜினேஷனை வந்து எல்லாத்துக்கிட்டையும் எல்லாம் பார்க்க முடியாது. இது வந்துட்டு அதே மாதிரி இன்வாலண்டரி கிடையாது. இது வந்து கான்சியஸ் வில், அதாவது அவேர்னஸ். நம்ம உணர்ந்து செயல்பட்டோம் அப்படின்னா தான் ஏதாவது ஒரு கிரியேட்டிவான படைப்பை படைக்க முடியும். வேற என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலான்னு பாருங்க. Which is an act of creation or the magical synthetic power supplied by primary imagination? Which is more active and conscious in its working? Which is the root of all poetic activity? Secondary imagination is a shaping and modifying power
which dissolves, diffuses, dissipates in order to create. ஸோ இது வந்து எஸ்டி கோலரிட்ஜ் வந்து செகண்டரி இமேஜினேஷன் பற்றி கொடுத்த டெஃபினேஷன். ஃபேன்சி. ஸோ ஃபேன்சி பற்றி கோலரிட்ஜ் என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. இட் இஸ் இன்ஃபீரியர் டு இமேஜினேஷன். Fancy employed for tasks that were passive and mechanical. Fancy is a creative power that combines different things into different shapes. இப்போ ஃபேன்சிக்கும் இமேஜினேஷனுக்கும் என்ன அப்படின்னா, இமேஜினேஷன் மூலமா டிஃப்ரெண்ட் திங்ஸை ஃபியூஸ் பண்ணி ஒரே இதாக நம்மளால வெளிப்படுத்த முடியும். ஆனால் ஃபேன்சி வந்து என்ன அப்படின்னா, டிஃப்ரெண்ட் திங்ஸை கம்பைன் பண்ணி அது வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஃபேன்சி இஸ் அ கைண்ட் ஆஃப் மெமரி.